Hi friends, நான் உங்கள் வடிவேலு from Wisdom Learning Academy. இன்னைக்கு வந்து நம்ம eSkill India ப்ரொவைட் பண்ற ரெண்டு ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸ் சைபர் செக்யூரிட்டி எசென்ஷியல்ஸ் அண்ட் டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இந்த கோர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ eSkill India அண்ட் சிஸ்கோ அவங்க ரெண்டு பேரும் வந்து இணைந்து இந்த கோர்சஸ் வந்து மக்களுக்கு வந்து ஆன்லைன்ல ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இந்த கோர்சஸ் வந்து யாரை எடுக்கலாம், இந்த கோர்சஸோட பெனிஃபிட்ஸ் என்னது, அதே மாதிரி இந்த ரெண்டு கோர்சஸ் நம்ம எப்படி செலக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கான் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இந்த வீடியோ கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு கோர்ஸுடைய கம்ப்ளீட் டீடைல் அண்ட் யூஆர்எல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். eSkill India வந்து நிறைய கோர்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த கோர்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி ஃப்ரீ எல்லாருக்குமே. அண்ட் இந்த கோர்ஸில் வந்து எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க போகுது உங்களுக்கு. கவர்மெண்ட் ஜாப் ஆகட்டும், உங்களுக்கு இல்லை ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ஆகட்டும், அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கலாம், உங்கள் வாய்ப்பு உண்டு உங்களுக்கு. ஸோ இந்த eSkill இந்தியா வந்து என்னென்ன கோர்சஸ் கொடுத்துருக்காங்க, அந்த கோர்சஸ் வந்து நம்ம டீட்டெயிலாக அதில் பார்ப்போம் நமக்கு. அதே மாதிரி eSkill India வந்துட்டு சிஸ்கோ கூட டைப் ஆகி சிஸ்கோ வந்து இந்த கோர்சஸ் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஆன்லைன் கோர்சஸ் எல்லாமே. சரிங்களா, இந்த கீழே பாருங்க கோர்சஸ் ஃப்ரம் சிஸ்கோன்னு சொல்லிட்டு எல்லாம் பாருங்க ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸ் தான் எல்லாமே. ஸோ இந்த கோர்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எந்த ஒரு லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக்டர் பாருங்க, செக்டர் ஐடிஎஸ்ல இந்த மேனேஜ்மெண்ட் செக்டரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. ஸோ அந்த டீட்டெயில்ஸும் கிளியராக கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணி வாங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா பாருங்க சைபர் செக்யூரிட்டி எசென்ஷியல்னு ஒன்று இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு கோர்ஸ் இது. கண்டிப்பாக வந்து சிஎஸ்சி விஎல்இ எல்லாம் இது கண்டிப்பாக பண்ணுவது நீங்கள். அதேமாரி ஒரு நார்மல் மக்கள்னா அவங்களும் வந்து இந்த கோர்ஸை பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸுக்கும் ஒரு நம்மளுடைய கவர்மெண்ட் ஜாப்ல வந்துட்டு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லையும் ஒரு பொசிஷன் உண்டு. ஸோ அந்த ஜாப்க்கு அவங்க வந்து இந்த கோர்ஸ் முடிச்சிட்டாங்கன்னா அப்ளை பண்ணலாம் அவங்க. அதே மாதிரி எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்குங்க பாருங்க. இன்ட்ரடக்ஷன் டு சைபர் செக்யூரிட்டி இருக்கு, இன்ட்ரடக்ஷன் டு இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இருக்கு. கீழே லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, எந்த லாங்குவேஜ்ல அந்த கோர்ஸ் அவைலபிளா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல தான் கோர்ஸ் அவைலபிளா இருக்கு இப்போதைக்கு. வேற எந்த ஒரு மதர் டங்ல வந்து ஒரு மதர் லாங்குவேஜ்ல இந்த கோர்ஸ் அவைலபிளா இல்லை இப்போதைக்கு. அண்ட் அதோட டியூரேஷனும் கீழே கொடுத்துருக்காங்க, அந்த கோர்ஸோட டியூரேஷன் வந்து எத்தனை ஹவர்ஸ் சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம உள்ள வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம. அதுக்கு முன்னாடி பாருங்க இந்த சைபர் செக்யூரிட்டி எசென்ஷியல் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. அதுக்குள்ளே போயிட்டு அவங்க என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் நம்ம அதில். இப்போ நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அதை கிளிக் பண்ணோன்னு பாருங்க உள்ள வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு இன்ஃபர்மேஷன் வரும் சைபர் செக்யூரிட்டி எசென்ஷியல் பற்றி உங்களுக்கு. கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணி வாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே பாருங்க சைபர் செக்யூரிட்டி எசென்ஷியல்னா என்ன, இது யார் பண்ணுறாங்க, சிஸ்கோலேருந்து யார் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ஸோட டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க. அந்த கோர்ஸ் வந்து ஆக்சுவலாக என்ன நீங்கள் பண்ண போகிறீங்க, கோர்ஸில் என்ன டீச் பண்ண போகிறாங்க, அதேமாதிரி எந்த கைண்ட் ஆஃப் சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க, சர்டிஃபிகேஷன் எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது, அது எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்க. யூ வில் லேர்ன் தீஸ் கோர் ஸ்கில்ஸ். இதை ஆன்லைன் கிளாஸ் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இந்த கோர்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் வந்து அடிஷ்னலாக அச்சீவ் பண்ணுவீங்க நீங்கள் இதை. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோர்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. நேம் ஆஃப் தி கோர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு, என்ன மீடியம்ல நீங்கள் எடுக்க போறீங்க, அந்த கோர்ஸோட டியூரேஷன் வந்து என்னன்னு சொல்லிட்டு. இந்த கோர்ஸோட டியூரேஷன் 30 hours இது, எந்த செக்டர்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க குவாலிஃபைங் பேக்கேஜ். இந்த QPன்றது குவாலிஃபை பேக்கேஜ். ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ல நீங்கள் அப்ளை பண்ணும் போது இந்த குவாலிஃபைங் பேக்கேஜ் பார்ப்பாங்க கண்டிப்பாக. ஸோ இந்த SSCன்னு இருக்கு பாருங்க, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டு, அதோடைய ஜாப் கோடு இது Q0901. ஸோ அந்த ஜாப் கோடுக்கு இந்த செக்யூரிட்டி அனலிஸ்ட் பொசிஷன் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த நீங்கள் கோர்ஸ் சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் முடிச்சிங்கன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் நீங்கள். சரிங்களா, அண்ட் அதோட ஃபீஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ அண்ட் அவைலபிள் ஃபுல் டைம். நீங்கள் எப்போனா யூஸ் பண்ணிக்கலாம் அதை நீங்கள். அதேமாதிரி நீங்கள் சர்டிஃபிகேட் உங்களுக்கு உண்டு உங்களுக்கு. ஸோ கோர்ஸ் முடிச்ச உடனே உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரும் உங்களுக்கு. அதேமாதிரி உங்களுடைய எக்ஸாம் ஒன்று வைப்பாங்க, ஆன்லைன் எக்ஸாம், அதை கிளியர் பண்ணுவோம் நீங்கள். ஸோ எல்லா டீட்டெயில்ஸ் கிளியராக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷன் வேண்டாம், ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப கிளியராக இருக்குது. அண்ட் இந்த கோர்ஸ் கண்டிப்பா நார்மல் ஹியூமன் பீயிங் ஆகட்டும் இல்லை சிஎஸ்சியில் இருக்க விஎல்இ ஆகட்டும் கண்டிப்பாக பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் பெனிஃபிட்டாகவும் இருக்கும் அது உங்களுக்கு. சரிங்களா, அதே மாதிரி கீழே பாருங்க. இப்போ வந்து கீழே வந்துட்டு அந்த கோர்ஸ் நம்ம பார்த்துருவோம் நம்ம. ஓகேங்களா, இப்போ கீழே பாருங்க பாப்புலர் கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நிறைய கோர்சஸ் உண்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா, ஸோ இந்த கோர்ஸில் பார்த்தீங்க பாருங்க இங்கே ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்க நான் சொன்ன மாதிரி லாங்குவேஜ் உங்களுக்கு ஹிந்தியில் இருக்கு, உங்களுக்கு ஹிந்தியில் வருது, உங்களுக்கு இங்கிலீஷில் வருது உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்க ஒரு டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஒரு பொசிஷன் கூட அவைலபிளாக இருக்கு பாருங்க. டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இங்கிலீஷ்.
இதோடைய கோர்ஸ் டியூரேஷன் வந்து 20 hours அண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் விட்டுருக்காங்க. இது நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம். நம்ம இதுவும் ஒரு முக்கியமான ஒரு கோர்ஸ் வந்து ஒரு சிஎஸ்சி விஎல்இக்குமே அண்ட் ஒரு நார்மல் மக்களும் கண்டிப்பா வந்து ஒரு டேட்டா என்ட்ரி கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்க கவர்மெண்ட் ஜாப்ல வந்து டேட்டா என்ட்ரி பொசிஷன்ஸ் கண்டிப்பா அவைலபிளா இருக்கும். அந்த பொசிஷனுக்கு நீங்க கண்டிப்பா எல்லாமே அப்ளை பண்ணலாம். நீங்க இதோட கோர்ஸ் டீடைல்ஸ் கீழே பார்க்கலாம் வாங்க. மேலே பாருங்க செக்டர் கொடுத்துருக்காங்க, லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. கோர்ஸ் உடைய பிரைஸ் வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான். ஓகேங்களா? கீழே பாருங்க டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இருக்குது. ஓகேங்களா? இதை வந்து பாருங்க யூனிஃபயர் சோஷியல் வெஞ்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அவங்க தான் இந்த கோர்ஸை உருவாக்கியிருக்காங்க. அண்ட் அவங்க தான் வந்து இந்த கோர்ஸை வந்து சிஸ்கோ மூலமா எல்லாரும் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி அந்த கோர்ஸோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கோர்ஸ் என்ன பண்ணுவீங்க சொல்லிட்டு. அண்ட் கீழே பாருங்க அதோடைய கோர்ஸ் இன்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு 20 hours அதோட டியூரேஷனு. செக்டர் பாருங்க ஐடிஎஸ் செக்டர். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் டெக்னிக்கல் ஃபீல்டில் இல்லை கம்ப்யூட்டர் ஃபீல்டில் போறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, பெனிஃபிட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி பாருங்க குவாலிஃபைங் பேக்கேஜ் கண்டிப்பாக உண்டு இதுக்கு. அண்ட் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் வந்து இதோடைய கோடு வந்து பார்த்தீங்கன்னா Q2212. இந்த ஜாப் பொசிஷனுக்கு நீங்கள் வந்து டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்னு பொசிஷன் அது பேர். ஸோ இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் ப்ரைஸ் எல்லாம் ஃப்ரீ தான், ஃபுல் டைம் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இது குவாலிஃபிகேஷன் பாருங்கள் யார் அப்ளை பண்ணலாம் சொல்லிட்டு 9th to 10th. 9th இருந்தாலும் பரவாயில்ல, 10th இருந்தாலும் பரவாயில்ல, யாரும் அப்ளை பண்ணலாம் அதுக்கு. அதே மாதிரி பாருங்க கீழே கொடுத்துருக்காங்க அது QP alignment of the course is provided by the knowledge partner and the course may not cover the QP in entirety. ஓகேங்களா? ஸோ கிளியரா பாத்துங்க அது நீங்க. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான ஒரு கோர்ஸ் தான், ரொம்ப ஈஸியான கோர்ஸ் தான், எல்லாருமே எடுத்து பண்ணலாம், அது ப்ராப்ளமே கிடையாது. இல்லை கீழே பாருங்க. ஓகே, இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷன் பார்த்துட்டு நம்ம கீழே பாருங்க என்ரோல் ஆப்ஷன் இருக்கு. கீழே என்ரோல் நாம் சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணணும். நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க வந்து என்ரோல்மெண்ட் பண்ணணும். நீங்க இங்க பாருங்க 2 ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. யூசர் சைன் சொல்லிட்டு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி இல்ல மொபைல் நம்பர் கொடுத்து உங்களுடைய ரெஜிஸ்டர் பண்ண பாஸ்வேர்ட் கொடுத்து ஐ எம் நாட் ரோபோன்னு சொல்லிட்டு அதை டிக் பண்ணி நீங்க லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆயிடும் உங்களுக்கு. சப்போஸ் நீங்க வந்து நியூ யூசர், ஓகேங்களா, உங்களுக்கு லாகின் ஐடி நீங்க கிரியேட் பண்ணல நீங்க, ஸோ அப்படின்னா நீங்க வந்து இங்க பாருங்க சைன் அப் as a நியூ யூசர் கொடுக்கணும் நீங்க. ஓகேங்களா? அப்படி இல்லை நான் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவா இருக்கேன், என்னுடைய சோஷியல் மீடியாவுடைய அக்கௌண்ட்ஸ்ல இருக்கு எனக்கு, நான் அது மூலமா லாகின் பண்ண போறேன்னா அதோட ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு. நீங்க கூகுள் உங்களுடைய இமெயில் ஐடி வச்சு நீங்க லாகின் பண்ணலாம், நீங்க இல்லை ஃபேஸ்புக் ஐடி வச்சு லாகின் பண்ணலாம், இல்லை லிங்க்ட் ஐடி வச்சு நீங்க லாகின் பண்ணலாம் நீங்க. ஸோ 3 ஆப்ஷன்ஸ் இங்க அவைலபிளா இருக்கு நீங்க லாகின் பண்ற ஆப்ஷன்ஸ்க்கு. ஓகேங்களா? நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம் அண்ட் செகண்ட் ஆப்ஷனும் செலக்ட் பண்ணலாம் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் வழியாக லாகின் பண்ணி பார்ப்போம். நம்ம வந்து சோஷியல் மீடியா அக்கௌண்ட் அது வழியாக வந்து நம்ம வந்து லாகின் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ நம்ம கூகுளில் கிளிக் பண்ணலாம். நம்ம பாருங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து லாகின் ஆயிடுச்சு எனக்கு. சரிங்களா? நான் வந்து என்னுடைய இமெயில் ஐடியும் என்னுடைய பாஸ்வேர்டையும் போட்டு லாகின் பண்ணியிருக்கேன் நான். எனக்கு பாருங்க வெல்கம் வடிவேல்னு சொல்லிட்டு என்னுடைய பேர் வந்துருச்சுங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் லாக் அவுட் பண்ணலாம் நீங்கள். ஓகேங்களா? கீழே பாருங்க மை கோர்சஸ், நீங்கள் எத்தனை கோர்ஸ் என்ரோல் பண்ணிருக்கீங்களோ அந்த கோர்ஸ் டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு வரும் உங்களுக்கு. நீங்கள் என்ன கோர்ஸ் வந்து நீங்கள் எடுத்து படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஆன்கோயிங் கோர்ஸ்ல காமிக்கும் உங்களுக்கு. நீங்க எடுத்த கோர்ஸ் முடிச்சிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டட் கோர்ஸ்ல காமிக்கும் உங்களுக்கு. சப்போஸ் நீங்க வந்து புக் மார்க் கோர்ஸ் என்ன பண்ணிருக்கீங்க, பாதி முடிச்சிட்டீங்க, ஓகே, நீங்க வந்து புக் மார்க் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அந்த டீடைல்ஸ் இங்க காமிக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இது வந்து உங்களோட டேஷ்போர்டு. நீங்க சர்ச் என்ன கோர்ஸ் என்ன சர்ச் பண்ணணும்னா இங்க பார்க்கலாம் நீங்க. ஓகேங்களா? நம்ம கீழே வந்துருவோம். நம்ம கீழே வந்துட்டு நீங்க வந்துட்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் சொன்னோம் நம்ம அந்த கோர்ஸ் சூஸ் பண்ணிக்கங்க. திருப்பி நீங்க சூஸ் பண்ணிட்டு கீழே பாருங்க என்ரோல் ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு பாருங்க. இந்த என்ரோல் நவுன் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி யூ வில் நவ் பி ரீடைரக்டட் டு தி நாலேஜ் பார்ட்னர் போர்ட்டல் கேட்கும். ஓகேன்னு கூட கிளிக் பண்ணுங்க. இதுதான் வந்து உங்களுடைய மெயின் பேஜ் ஆக்சுவலி. சரிங்களா? இந்த பேஜ்ல பாருங்க உங்களுடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ், அந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருடைய கம்ப்ளீட் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் அவைலபிளா இருக்கும். அதுல ஹோம், மை கோர்சஸ், டேஷ்போர்டு, ஆல் கோர்ஸ் எல்லாமே இருக்கு பாருங்க. கீழே பாருங்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் DEO டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அதோடைய மாடியூல்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. மாடியூல் 1, மாடியூல் 2, மாடியூல் 3, மாடியூல் 4, மாடியூல் 5 மொத்தம் 5 மாடியூல்ஸ் இருக்கு. நம்ம ஒரு மாடியூலா வந்து நம்ம வந்து படிச்சு பார்த்துட்டு அந்த மாடியூல்ஸ் வந்து நம்ம இங்க வந்து டிக் பண்ணணும் நம்ம. சரிங்களா? அதே மாதிரி கீழே பாருங்க அசஸ்மெண்ட் அண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இந்த மாடியூல்ஸ்லாம் முடிச்ச பிறகு நீங்க வந்து ஒரு டெஸ்ட் அடிக்க வேண்டியதா இருக்கும் நீங்க. அண்ட் அந்த டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 30 கொஸ்டின்ஸ் நீங்க ஆல் தி கொஸ்டின்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணணும் நீங்க. அதை முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா நீங்க சர்டிஃபிகேட் ஒரு ஆப்ஷன் வரும் உங்களுக்கு. சர்டிஃபிகேட்னு ஒரு பட்டன் இருக்கும் உங்களுக்கு. நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா அகைன் பாத்தீங்கன்னா சர்டிஃபிகேட் டேப்னு ஒரு ஆப்ஷன் வரும் உங்களுக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து நீங்க வியூ பண்ணலாம் நீங்க. அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி கூட வச்சுக்கலாம் நீங்க. சரிங்களா? ஸோ இது முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனுங்க. இங்க பாருங்க உங்களுடைய எல்லாம் முடிச்ச உடனே நீங்க இந்த கோர்ஸ் மாடியூல் எல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா நீங்க அப்புறம் வந்து DEO ஃபைனல் அசஸ்மெண்ட் அதை கிளிக் பண்ணணும் நீங்க. அதை கிளிக் பண்ண பிறகு நீங்க அந்த அசஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா சர்டிஃபிகேட் ஆப்ஷன் வருது பாருங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா அகைன் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் வியூ மை சர்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் வரும் நீங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து இதை பார்க்கலாம். நீங்க நம்ம ஒரு மாடியூல் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு மாடியூல்
இன்ட்ரடக்ஷன் டு ப்ரோக்ராம் அதை கிளிக் பண்ணி பார்ப்போம் நம்ம அது. சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் மாடியூல் உங்களுக்கு, மாடியூல் 1. இப்போ நீங்கள் வந்து என்டர்னு கொடுங்க அதை நீங்கள். இப்போ நம்மளுக்கு மாடியூல் 1 நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் இந்த மாடியூல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆக்சுவலி நீங்கள் சிஸ்டமில் வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணும்போது. ஸோ பேஷன்ஸாக இருங்க. அண்ட் கண்டிப்பாக வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக ஓப்பன் ஆகாது. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, இப்போ டாக்குமெண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு நம்மளுக்கு. இது ஃபர்ஸ்ட் மாடியூல். இது இந்த ஃபர்ஸ்ட் மாடியூல் வந்து என்னென்ன கவர் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. Day 1 என்ன இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ என்னென்ன உங்கள் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன இருக்கும் உங்களுக்கு, அண்ட் வேறு என்ன டாபிக்ஸ் இருக்கணும் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதே மாதிரி கீழே பாருங்கள், இதில் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வந்து வாய்ஸ் மோட்லையும் வச்சு பார்க்கலாம் நீங்கள். சரிங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாய்ஸ்லையும் ப்ளே பண்ணலாம் அது நீங்கள். ஓகே, ஸோ இங்கே வால்யூமும் உங்களுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் சூஸ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போது வாய்ஸ் வச்சு வால்யூம் வருது உங்களுக்கு. ஓகேங்களா? அண்ட் எல்லா மாடல்ஸும் ஃபுல்லாக உங்களை அதை ஒரு தடவை பார்த்துக்கங்க நீங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், எக்கச்சக்கமாக இருக்குது உங்களுக்கு டாபிக்ஸ் இங்கே. ஸோ எல்லா டாபிக்ஸும் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஒரு தடவை பார்த்துக்கலாம் நீங்கள். கண்டிப்பாக ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் உங்களுக்கு. மேபி உங்கள் கண்டென்ட் பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக கண்டென்ட் இருக்குது, பட் பேசிக்ஸ் தான் எல்லாமே. ஸோ ரொம்ப ஈஸியான கண்டென்ட் தான் உங்களுக்கு. சரிங்களா? இது வந்து மாடியூல் 1 உங்களுக்கு. இதேமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் மாடியூல் 5 இது எல்லாமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டுங்க நீங்கள். அது கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து எல்லாமே ஈஸியாக தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து நீங்கள் வந்து மாடியூல் 1 முடிச்சாச்சு நம்பங்க. ஸோ டிஓ இங்கிலீஷ் போயிடுங்க, திருப்பி நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ எல்லா மாடியூல்ஸ் ஒன்றா முடிச்சிருங்க நீங்கள் இங்கே. சரிங்களா? முடிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக டிக் போட்டுருங்க நீங்கள். டிக் போட்டு பிறகு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபைனலாக வந்து உங்களாம் வரணும், டிஓ ஃபைனல் அசஸ்மெண்ட் வரும் உங்களுக்கு. நீங்கள் இதை கிளிக் பண்ணணும். நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் கொடுக்குறாங்க பாருங்கள் உங்களுக்கு. நீங்கள் வந்து 5 attempts நீங்கள் எடுக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? அந்த 5 முறை நீங்கள் வந்து அசஸ்மெண்ட் எழுதலாம் நீங்கள். ஓகேங்களா? அண்ட் நம்பர் ஆஃப் attempts you have made. இப்போ நம்ம எந்த அட்டம் நம்ம எடுக்கலாம் நம்ம, ஸோ அந்த 0ன்னு காமிக்குது உங்களுக்கு. கிரேடிங் மெத்தட் தான் உங்கள் பர்சன்டேஜ் கொடுப்பாங்க. லாஸ்ட் அட்டம்ப்ட் வந்து நீங்கள் என்ன எடுத்துங்களோ அதை காமிப்பாங்க உங்களுக்கு. அண்ட் கிரேட் ரிப்போர்ட்டும் அது காமிப்பாங்க உங்களுக்கு. அண்ட் மோட் உங்களுக்கு எதாவது வரும் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம் அதை நீங்கள். சரிங்களா? ஸோ இங்கே என்டர்னு கொடுங்க நீங்கள். என்டர் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து வேறு பேஜ் கொண்டு போவாங்க. ஸோ பாருங்கள், உங்களுடைய அசஸ்மெண்ட் பேஜ் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ பேசிக்கான கொஸ்டின் தான் இருக்கும். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஒர்க் ஆஃப் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்னு கேட்டிருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வேலைகள் என்னன்னு சொல்லிட்டு, ட்ரான்ஸ்ஃபரிங் பேப்பர் பேஸ்ட் மார்க்கெட் ரிசர்ச் ரிசல்ட்ஸ், என்டரிங் பர்சன்டேஜஸ் ஆஃப் நியூ கஸ்டமர், அப்டேட்டிங் கஸ்டமர் ரெக்கார்ட்ஸ், ஆல் ஆஃப் தி அபவ். ஸோ இது ஆல் ஆஃப் தி அபவ் தான். அது நீங்கள் கீழே கொடுத்து சப்மிட் கொடுங்க. நீங்கள் சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக அப்பயே வந்துடும் உங்களுக்கு. கண்டினியூ கொடுத்துருங்க. ரைட்டாக தப்பாக அப்பயே வந்துடும் உங்களுக்கு. கண்டினியூ கொடுத்துருங்க. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்து பார்ப்போம். To maintain correct quality standard, data entry operator should. ஓகேங்களா? ஒரு குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. காப்பி பேஸ்ட் டேட்டா இஃப் பாசிபிள், என்டர் டேட்டா at a great pace, என்டர் டேட்டா in a computer accurately, என்டர் டேட்டா in the computer with a slow and steady pace. ஸோ செகண்ட் தேர்ட் ஆப்ஷன் தான் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் சிஸ்டமில் வந்து கரெக்டாக வந்து டேட்டா என்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள். ஓகேங்களா? ஸோ கொடுத்து பாருங்கள். தட்ஸ் ரைட், யூ செலக்டட் தி கரெக்ட் ஆன்சர். கண்டினியூ. ஓகேங்களா? இதேமாதிரி நீங்கள் வந்து 30 கொஷின்ஸும் நீங்கள் வந்து ஃபுல்லாக எடுக்கணும். நீங்கள் அதை நீங்கள் ஃபுல்லாக எடுத்து முடிச்சிட்டிங்கன்னா லாஸ்ட்டில் வந்து சப்மிட் பண்ணுவீங்க நீங்கள். ஓகேங்களா? நம்ம 30 கொஸ்டின்ஸும் ஃபாஸ்ட்டாக எடுப்போம் இப்போ நம்ம. ஓகே, இப்போ நம்ம அசஸ்மெண்ட் எடுத்து முடிச்சிட்டோம் நம்ம. இப்போ பாருங்கள், ஃபைனல் ரிசல்ட் வந்திருக்கு. யுவர் ஸ்கோர் 93.33 சொல்லிட்டு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஹவ் பாஸ்ட். இந்த பிரிண்ட் ஆப்ஷன் கொடுப்போம் நம்ம. பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆக்சுவலி அட்டன் பண்ண உங்களுடைய அசஸ்மெண்ட்டுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே வரும். நீங்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருந்தது, என்ன கரெக்டாக ஆன்சரு, நீங்கள் என்ன ஆன்சர் கொடுத்தீங்க, ரிசல்ட் என்ன, பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு மேலே பாருங்கள் ஸ்கோர் கார்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நார்மலாக எல்லாருக்குமே வரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணலாம், செகண்ட் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணுங்க, இல்லை தேர்ட் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணுங்க. நீங்கள் 5 attempts நீங்கள் கொடுக்கலாம் ஆக்சுவலி. நீங்கள் இப்போ நம்ம அசஸ்மெண்ட் எடுத்து முடிச்சாச்சு நம்ம. உங்களுடைய டிஓ பேஜில், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அசஸ்மெண்ட், அது கீழே டிஇஓ ஃபைனல் அசஸ்மெண்ட், அது கீழே பாருங்கள் சர்டிஃபிகேட் ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. அந்த சர்டிஃபிகேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வியூ மை சர்டிஃபிகேட் ஆப்ஷன் வரும். நீங்கள் அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். நீங்கள் இங்கே பாருங்கள் வியூ சர்டிஃபிகேட் ஆப்ஷன் வந்திருக்கு உங்களுக்கு. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அகைன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆக்சுவல் சர்டிஃபிகேட், இப்போ நீங்கள் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் எக்ஸாம் எழுதுனீங்களா அதோட சர்டிஃபிகேட் உங்களுக்கு வியூ ஆகும் உங்களுக்கு. பாருங்கள் சர்டிஃபிகேட் கீழே டவுன்லோட் ஆயிடுச்சு நம்மளுக்கு. இந்த சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகிட்ட பிறகு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்க, நம்மளுக்கு சர்டிஃபிகேட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு வடிவேலு முனுசாமியோட பேர் வந்திருக்கு. கீழே பாருங்க டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இங்கிலீஷ், என்ரோல்மெண்ட் நம்பர் இதான் வந்து உங்களுடைய அசஸ்மெண்ட் நம்பர் உங்களுக்கு 844085. டேட் ஆஃப் இஷ்யூவன்ஸ், எப்போ வந்து நீங்கள் அசஸ்மெண்ட் கிளியர் பண்ணி சொல்லிட்டு. இந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் அந்த ஜாப் கோடுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு.
ஸோ இதுதான் வந்து உங்களுடைய கம்ப்ளீட் எப்படி நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் எப்படி வந்து அந்த மாடல்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும், அதோட மாடல்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பிறகு நீங்கள் வந்து அசஸ்மெண்ட் எப்படி எடுக்கணும், நீங்கள் அசஸ்மெண்ட்டுக்கு வந்து எத்தனை ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு, எத்தனை சான்சஸ் கிடைக்கும் உங்களுக்கு, அந்த சான்சஸ் எடுத்த பிறகு நீங்கள் எப்படி வந்து உங்களுடைய அசஸ்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணி பார்க்கலாம், நீங்கள் அட்டன் பண்ண கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் அதை முடிச்ச பிறகு எப்படி உங்களோட சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம், எப்படி டவுன்லோட் பண்ணலாம் நீங்கள், அண்ட் ஃபைனலாக எப்படி அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் பார்க்கலாம் சொல்லிட்டு. ஸோ இது ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து சிஸ்கோ கோர்சஸ் பற்றி கொடுத்துருக்கேன் நான். இது எல்லாமே ஃப்ரீ கோர்சஸ் தான் உங்களுக்கு. டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா இதில் இருக்க கோர்ஸில் எடுத்து நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக பெனிஃபிஷியலாக நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ண முடியும் நீங்கள். அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஜாப் போர்ட்டலுக்காக, மேபி உங்களுடைய ப்ரைவேட் ஜாப் ஆகட்டும், இல்லை உங்களுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஆகட்டும், இல்லை கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஆகட்டும், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான அடிஷனல் டாக்குமெண்ட்டாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அது. ஸோ இதில் வந்து இந்த வீடியோவில் டவுட்ஸ் என்ன இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நான். அண்ட் மோரோவர் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த சிஸ்கோ ப்ரொவைட் பண்ணுற ஒரு ஃப்ரீ எஜுகேஷன் இது. அண்ட் மோரோவர் ஃப்ரீ எஜுகேஷன் கம் ஃப்ரீ லேர்னிங் ப்ளஸ் ஃப்ரீ கவர்மெண்ட் சர்டிஃபிகேஷன் ப்ளஸ் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, இது எல்லாமே ஆப்ஷன்ஸ் இது அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சிஎஸ்சி விஎல்இக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.